ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் கூட போட்டுறாங்க, ஆனால் ஹேண்டில் போட தெரியல மேம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்காக ஈஸியான மெத்தடில் நான் ஹேண்டில் போட சொல்லித்தர போகிறேன். ஃபர்ஸ்ட் பிகினர்ஸ் லெவல்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் பிகினர்ஸுக்காக 2 ஒயர் ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கிறத சொல்லித்தர போகிறேன். இந்த ஹேண்டில் நான் ஆல்ரெடி பழைய வீடியோக்களில் போட்டிருக்கேன். புதுசாக நான் எதுவும் அப்லோட் பண்ணல. இதில் இன்னுமே ரொம்ப கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதனால ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் ஹேண்டில் போட்டு பழகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஹேண்டில் போட்டு பழகுங்க. அப்போ தான் உங்களுக்கு 3 ஒயர் ஹேண்டில் 4 ஒயர் ஹேண்டில் இதெல்லாம் போட முடியும். இதை போட்டு பழகிட்டீங்கன்னா போதும். ஓகே மேம், இப்போ எனக்கு 2 ஒயர் ஹேண்டில் தான் போட தெரியும், ஆனால் இந்த மாதிரி பெரிய கூடைக்கு நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த மாதிரி பெரிய கூடைக்கு 2 ஒயர் ஹேண்டில் தான் உங்களுக்கு போட தெரியுது அப்படின்னா நீங்கள் 2 இல்லது 3 ரோவா நீங்கள் போட்டுக்கலாம். 3 ஹேண்டில் ஒரே இடத்துல நீங்கள் போட்டுக்கலாம். அதுவும் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அந்த மாதிரி எப்படி போடுறது அப்படிங்கிறதையும் வர்ற வீடியோக்களில் நான் சொல்லித்தரேன். 3 ஹேண்டில் ஒன்றா போட்டுட்டு அதை எப்படி நம்ம அட்டாச் பண்ணி போடுறது அப்படிங்கிறதையும் வர்ற வீடியோக்களில் நான் சொல்கிறேன். அதனால மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் என்ன வீடியோ போட்டாலும் அது உங்களுக்கு உடனுக்குடன் வரும். உங்களுக்கு ஒயர்கள் தேவைப்பட்டாலும் நீங்கள் எங்களுடைய வெப்சைட்டில் வாங்கிக்கலாம். நான் ஆன்லைன் ஒர்க் ஷாப் பண்ணிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு கூட போட கற்றுக்கணும் அப்படின்னா அந்த ஒர்க் ஷாப்பில் கூட நீங்கள் ஜாயின் பண்ணலாம். நான் கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருக்கேன், டேட் டைம் எல்லாமே போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிளாஸ்டிக் ஒயர் யூஸ் பண்ணி 2 ஒயர் ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த கூடையில் தான் நான் 2 ஒயர் ஹேண்டில் போட்டு காட்ட போகிறேன். இந்த கூடை எப்படி போடுறது அப்படிங்கிற டுட்டோரியல் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த கூடை நான் 4x4 பேட்டர்னில் டியூப் போட்டிருக்கேன். ரொம்பவே நியூ டிசைனில் போட்டிருக்கேன். அதனால இது எப்படி போடுறது அப்படிங்கிறத கண்டிப்பாக டுட்டோரியல் பாருங்கள். இப்போ இந்த கூடையில் டைமண்ட் டிசைன் வந்திருக்கிறதுனால நம்ம ஹேண்டில் எங்கே போடுறதுன்னு டிசைட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. இதில் கவுண்ட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி 5 டைமண்ட்ஸ் நமக்கு கிடைக்குது. இதில் இந்த 2 பிளாக் டைமண்டும் சென்டர்ல இருந்து அடுத்தடுத்து வருது. அதனால இந்த இடத்துல நம்ம ஹேண்டில் போட்டோம்னா சரியா இருக்கும். மேல இருந்து 2வது டைமண்ட்ல இந்த மாதிரி சென்டர் நாட்ல ஒயரை உள்ள சொருக்கணும். ஒயருடைய நீளம் நான் 5 அடி எடுத்திருக்கேன். இது ஒரு நார்மலான அளவு தான். நீங்க இந்த மாதிரி 2 ரூல் கூடைக்கு 5 அடி எடுத்தீங்கன்னா சரியா இருக்கும். இப்போ இந்த 2 ஒயரையும் ஈக்குவலா வச்சுட்டு இந்த ஒயரை உள்ள இன்செர்ட் பண்ணிக்கலாம். இந்த சென்டர்ல நாட் இருக்கு பாருங்க. இதுல ரைட் சைடு பக்கமா உள்ள விட்டு லெஃப்ட் சைடு பக்கம் இருக்க ஹோல் வழியா நம்ம வெளியே எடுத்துக்கலாம். வெளியே எடுத்துட்டு இந்த ஒயர்களை ஈக்குவலா வச்சுக்கலாம். இப்போ பாருங்க 4 ஒயர் கிடைச்சிச்சு இல்லையா? இந்த 4 ஒயரையும் நம்ம ஈக்குவலா வச்சுக்கலாம். இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா வலது பக்கம் 2 ஒயரும் இடது பக்கம் 2 ஒயரும் இருக்கு இல்லையா? சென்டர்ல இருக்க இந்த 2 ஒயரையும் இந்த மாதிரி எக்ஸ் ஷேப்ல வச்சுக்கணும். வலது பக்கம் இருந்து ஒரு ஒயரையும் இடது பக்கம் இருந்து ஒரு ஒயரையும் எடுத்துட்டு இந்த மாதிரி எக்ஸ் ஷேப்ல வச்சுக்கணும். இதுல பாருங்க ரைட் சைடு ஒயர் மேல வந்துச்சு அப்படின்னா அடுத்து லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரை தான் நம்ம எடுக்கணும். ஒருவேளை நீங்க மாத்தி இந்த மாதிரி வச்சுட்டீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரை மேல வச்சுட்டீங்க அப்படின்னா ரைட் சைடு இருக்கிற ஒயரை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எக்ஸ் ஷேப்ல வச்சுட்டு இப்போ பாருங்க நான் வலது பக்கம் இருக்கிற ஒயரை தான் மேல வச்சிருக்கேன். ஸோ அதனால இடது பக்கம் இருக்கிற ஒயரை இந்த மாதிரி இதுக்கு மேலே வச்சிடலாம். அடுத்து ரைட் சைடு இருக்கிற ஒயரை இந்த மாதிரி கீழே வச்சுட்டு அதுக்கப்புறமா மேலே வச்சுக்கலாம். இப்போ பாருங்க 4 ஒயரையும் நம்ம அரேஞ்ச் பண்ணியாச்சு. இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டா போதும். அதுக்கப்புறம் நம்ம ஹேண்டில் ஈஸியாக போட்டுடலாம். இப்போ பாருங்க ரைட் சைடில் இருக்கிற இந்த 2 ஒயரில் இந்த 2வது இருக்கிற ஒயர் மேலே இருக்கு. இந்த மேலே இருக்கிற ஒயர் கீழே லாக் ஆயிருக்கு. அதே மாதிரி லெஃப்ட் சைட்லையும் இப்போ 2வது இருக்கிற ஒயர் லாக் ஆயிருக்கு. மேலே இருக்கிற ஒயர் மேல் பக்கமா வந்திருக்கு. இந்த மாதிரி நமக்கு கிடைச்சிருக்கும். இந்த மாதிரி நம்ம கிடைச்ச பின்னாடி இந்த லாக் ஆகாம இருக்குது பாருங்க. இந்த மாதிரி ஒயருக்கு கீழே இப்போ இந்த 2வது ஒயருக்கு கீழே எந்த ஒயர்களும் வராம இந்த மாதிரி இருக்கு பாருங்க. இந்த ஒயரை என்ன பண்ணும் அப்படின்னா பின்பக்கமா எடுத்துட்டு போகணும். பின்பக்கமா எடுத்துட்டு போய் இந்த ரைட் சைட்ல இருக்கிற ஒயரை பின்பக்கமா எடுத்துட்டு போயிட்டு லெஃப்ட் சைடு இருக்கு பாருங்க. அதுல 2 ஒயர்கள் இருக்கு இல்லையா? 2 ஒயர்களுக்கும் நடுவுல எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஒயருக்கு மேல வச்சுட்டு இந்த மாதிரி திரும்பவும் ரைட் சைடே அந்த ஒயரை வச்சிடணும். இதை நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கணும். இந்த ஒயர்கள் சிக்க விழுகாம நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கணும். இனி அடுத்து என்ன பண்றோம் அப்படின்னா இதே மாதிரியே லெஃப்ட் சைட்லயும் பண்ண போறோம்.
லெஃப்ட் சைடில் வந்து கீழே இருக்கிற ஒயரை பின்பக்கமாக எடுத்துகிட்டு வந்துட்டு ரைட் சைடில் 2 ஒயர் இருக்கு இல்லையா, அந்த 2 ஒயருக்கு நடுவில் எடுத்துகிட்டு வந்து திரும்பவும் லெஃப்ட் சைடே வச்சிடணும். இதே தான் வந்து நமக்கு ரிப்பீட் ஆகிட்டே வரும். ரைட் சைடு ஒரு டைம் போட்டோம் அப்படின்னா அடுத்து வந்து லெஃப்ட் சைடு போடணும், அதுக்கப்புறம் திரும்ப ரைட் சைடு போடணும். இதே தான் வந்து நமக்கு மாற்றி மாற்றி வரும். ஒயர் வந்து நம்ம பின்பக்கம் எடுத்துகிட்டு வர ஒயர் வந்து லாக் ஆகாத ஒயராக இருக்கணும். ஒயருக்கு மேலே இன்னொரு ஒயர் வராமல் இந்த ஒயர் வந்து தனியாக இருக்கணும். இந்த ஒயரை தான் நம்ம எடுத்துகிட்டு வரணும். இதை வந்து அடையாளம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து அதே போலயே தான் திரும்ப ரைட் சைடு ஒயரை பின்பக்கமாக எடுத்துகிட்டு போய் 2 ஒயருங்களுக்கும் நடுவில் எடுத்துகிட்டு வந்து திரும்பவும் ரைட் சைடே வைக்கணும். அடுத்து லெஃப்ட் சைடு ஒயரை பின்பக்கமாக எடுத்துகிட்டு போய் 2 ஒயர்களுக்கு நடுவில் எடுத்துகிட்டு வந்து திரும்பவும் லெஃப்ட் சைடே வைக்கணும். இதே தான் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும், எந்த சேஞ்சஸும் இல்லை. ஒருவேளை உங்களுக்கு எந்த பக்கம் போடுறது அப்படின்னு மறந்து போச்சு அப்படின்னா, டிவி பார்த்துட்டே போடுறீங்க, யார்கிட்டயாவது பேசிட்டு போடுறீங்க, அந்த மாதிரி போடும்போது எந்த ஒயர் எடுக்கிறது அப்படின்னு மறந்து போச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து மிஸ்டேக் ஆகும். அதுக்கு வந்து ஒரு ஈஸி டெக்னிக் சொல்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒயர் கீழே இருக்கோ, இந்த வந்து 2 பக்கமும் கீழே இருக்க ஒயர் இருக்கு இல்லையா, இந்த 2ஐயும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எந்த ஒயர் வந்து கீழே இருக்கோ அந்த ஒயர் தான் நமக்கு வந்து பின்பக்கம் எடுத்துகிட்டு வர வேண்டிய ஒயர். அதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி 2 பக்கம் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து எந்த ஒயர் வருதோ அதுதான் வந்து கண்டினியூஸாக நம்ம போட்டு வர வேண்டிய ஒயர். அதை வந்து பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த 2 ஒயரில் இதுதான் கீழே இருக்குது. ஸோ அதனால அதை பின்பக்கமாக எடுத்துக்கிறேன். நீங்கள் கவனிக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். இதே வந்து ரிப்பீட்டாக நம்ம போட்டே வரணும், வேறு எந்த சேஞ்சஸும் இல்லை. கை விடாமல் போட்டு வரணும். ஒரு வேளை கை விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கலைஞ்சிடும். அதனால நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து வேறு எதுவும் பண்ணணும். இதை வந்து பாதியில் விட்டுட்டு நீங்கள் போகக்கூடாது. ஒருவேளை எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி நாட் போட்டு வச்சுட்டு போகலாம். இதே மாதிரி கண்டினியூஸாக போட்டுவாங்க. இது பாருங்க, இந்த அளவுக்கு தான் நமக்கு திக்னஸ் கிடைக்கும். ஒருவேளை நீங்க பெரிய கூடைகளுக்கு போடுறீங்க, இந்த அளவு ஹேண்டில் தான் உங்களுக்கு போட தெரியும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, 2-3 ஹேண்டில் வந்து ஒரே இடத்துல போட்டுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட் வந்து ஜாயின் பண்ணிடுங்க. அப்படி போடும்போது நமக்கு வந்து அது ஒரு புது டிசைனாகவும் இருக்கும், அதே சமயத்தில் நமக்கு ஹேண்டில் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். இப்போ இவ்வளோ தூரம் நான் போட்டிருக்கேன், இது வந்து கம்ப்ளீட் பண்ணலை. இந்த கூடைக்கு வந்து இந்த கலர் வந்து மேட்ச் ஆகாது, இதோட கலரே தான் போடணும். அதோட கலரே வந்து நான் வந்து 4 ஒயர் ஹேண்டில் போட்டு காட்டுறேன். இதை வந்து நீங்கள் வச்சுட்டு போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நாட் போட்டு வச்சுட்டு போகலாம். அது நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா வச்சுட்டு போகாதீங்க. நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னா வச்சுட்டு போகலாம். இதை வந்து பிரிச்சுட்டு திரும்ப வந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். வந்து இந்த ஹேண்டில் வந்து எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணலை. இந்த கூடைக்கு வந்து இந்த ஹேண்டில் வந்து சூட் ஆகாது. இந்த கூடைக்கு வந்து நான் 4 ஒயர் ஹேண்டில் வந்து போட போகிறேன். அது எப்படி போடுறது அப்படிங்கிறதையும் நான் காட்டுறேன். நெக்ஸ்ட் வர வீடியோக்களை நான் காட்டுறேன். இப்போ இந்த ஹேண்டில் வந்து அட்டாச் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும் சொல்கிறேன். இதை வந்து ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணலை. இப்போ எப்படி வந்து நம்ம அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து இந்த பிளாக் டைமண்ட்லேருந்து நம்ம போட்டோம் இல்லையா, அடுத்து இந்த பிளாக் டைமண்டில் நம்ம ஃபினிஷ் பண்ணலாம். இதில் வந்து இதே இடத்துல நம்ம எந்த இடத்துல ஆரம்பித்தோமோ அதே லைனை வந்து நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க. அதே லைனை கணக்கு வச்சுட்டு அதில் இருக்க நாட்டில் 2 சைட்லேயும் ஒயரை வந்து நம்ம இன்செர்ட் பண்ணணும். வலது பக்கம் 2 ஒயரையும் இடது பக்கம் 2 ஒயரையும் நம்ம வந்து கூடைக்குள்ளே விட்டுறணும். கூடைக்குள்ளே விட்டுட்டு 2 ஒயராக சேர்த்து ஜாயின் பண்ணணும். வலது பக்கம் இருந்து ஒரு ஒயரையும் இடது பக்கம் இருந்து ஒரு ஒயரையும் எடுத்து நாட் போட்டுக்கணும். அதே மாதிரி 2 ஒயர்களையும் தனித்தனியாக நாட் போட்டுக்கணும். நாட் போட்ட பின்னாடி நம்ம கூடையில் வந்து எப்படி இன்செர்ட் பண்ணமோ அதே மாதிரியே உள்ளே வந்து இன்செர்ட் பண்ணிடணும். க்ராஸாக இன்செர்ட் பண்ணீங்க அப்படின்னா க்ராஸாக நீங்கள் இன்செர்ட் பண்ணிடுங்க. ஒயர் வந்து நல்லா லென்த்தாக இன்செர்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து ஹேண்டில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும்.
ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல என்ன டவுட் இருந்தாலும் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி சின்ன ஹேண்டில் வந்து நான் போட்டு காட்டுறேன். யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.